தன்னை ஒரு பொண்ணு லவ் பண்ணுறாளா இல்லையான்றதை தெரியாமையே அவளுக்காக ஐஏஎஸ் ஆயிரலான்ட்டு ஒரு பெரிய எக்ஸாம் எழுத போய் அவன் பாஸும் ஆயிடுறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அவனை லவ் பண்ணலை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவனோட மிகப்பெரிய ரியாக்ஷன் வேற லெவலில் இருக்குது, ரொம்ப கொடூரமாக இருக்குது. அப்படி அவன் என்ன பண்ணான், அந்த பொண்ணு யார், அந்த பொண்ணுக்காக ஏன் இவன் ஐஏஎஸ் ஆக ட்ரை பண்ணான் அப்படின்ற ஒரு சுவாரஸ்யமான கதையை ஹிந்தியில் எடுத்து நம்ம ஹீரோவாக தனுஷ் நடிச்சிருக்காரு. அந்த படம் தாங்க தேரே இஷ்க் மே. வணக்கம் வியூவர்ஸ், பாக்கெட் நியூஸ்லேருந்து சிவராமன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் தேரே இஷ்க் மே. படம் எப்படி இருக்குன்னா, ஸ்டார்டிங்லேருந்து சில விஷயம்லாம் ப்ராக்டிக்கலாக இல்லை, பட் என்னடா இப்படியெல்லாம் பண்ணுறாங்களே, இப்படியெல்லாம் போகுமா, இவர் அவ்வளோ பெரிய ஆளா, இவர் என்ன பண்ணாலும் இவரை உள்ளே வச்சுட்டு விட்டுருவாங்களா அப்படின்ற மாதிரி தான். அதுவும் டெல்லியில் இவ்வளோ பெரிய சம்பவம்லாம் வந்துட்டு இந்த மாதிரிலாம் விட்டுறாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விக்குறிகள் இருந்தாலும், ஒரு சினிமாத்தனமான படமாக பார்க்கும்போது அந்த சினிமாவோட கதையோடய ஒன்றிட்டு ஆளாகும்போது ஒரு மாதிரி ஜாலியாக ஒரு நல்ல ரொமான்டிக்கான ஒரு ஆக்ஷன் கலந்த இந்த ஒரு சினிமாத்தனமானன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே இருக்கிற ஒரு சூப்பரான படம்னா இந்த படத்தை சொல்லலாம். தனுஷ் பார்த்தீங்கன்னா, இவர் இந்த படத்தில் தனுஷை பார்க்கும்போது குட்டி படத்தில் பார்த்த தனுஷ் மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு. அவ்வளோ ரியலாக ஒரு நடிப்பு. அதே மாதிரியே அந்த ஹீரோயினோட கேரக்டர் ப்ளஸ் இவரோட கேரக்டர், ஒரு சுச்சுவேஷனில் அந்த ஹீரோயின் இவர் யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க பண்ணுற ரியாக்ஷன்ஸ், அதுக்கு இவர் பண்ணுற ரியாக்ஷன்ஸ், இப்படி நிறைய விஷயத்த ஒன்றா சேர்த்து இவங்க லவ் பண்ணுறாங்களா இல்லையா, இவன் ஏன் இவ்வளோலாம் பண்ணுறான், இதெல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி நிறைய கொஷின்ஸோடு கொண்டு போய் கடைசியில் முடிக்கும்போது ஒரு சென்டிமெண்டலான முடிவை கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காதல்னா என்னன்னு இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு புரியுமா இல்லையான்னு தெரில, காதல்னா என்னன்னு புரிஞ்ச ஒரே ஜென்ரேஷன் நாமளாக தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லி படத்தை முடிச்சிருப்பாங்க. அந்தளவுக்கு கொஞ்சம் மைசில் இருக்கிற மாதிரியும் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ரொம்ப அப்படியே பயங்கரமான லவ்வாகவும் பயங்கரமான கோவத்தையும் காட்டியிருக்கிற படம் தாங்க இந்த படம். படத்தோட மியூசிக்காக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், அப்புறமே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நம்ம தனுஷ் ஹீரோயினாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, நம்ம பிரகாஷ் ராஜ் சார் ஹீரோயினோட அப்பாவாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே சூப்பராக இருந்திருந்தாங்க. ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே மட்டும் லைவ்லியாக இல்லாமல் சினிமாக்காகவே பண்ண மாதிரி ஒரு ரொம்ப எக்ஸாக்ரேட் பண்ணி சில விஷயங்களை இவர் தனுஷ் இருக்கிற பொசிஷனையும் அவர் பண்ணுற செயல்களையும் பார்க்கும்போது இவர் ஹீரோ, அதனால் பண்ணலாம், என்ன வேணால் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி காட்டாமல் இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக சில விஷயங்களை பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே படம் அற்புதமாக இருந்திருக்கும். பட் ஹீரோ அல்டிமேட் மாஸாக இருந்தாருங்க. போய் ஒரு ஜாலியான லவ் ஸ்டோரி அப்புறம் சீரியஸான ஒரு எண்டிங்கோட ஒரு படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படம் உங்களுக்கானது தான். மறக்காமல் போய் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு நல்ல ரிவ்யூஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.